வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மகேஸ்வரியின் மகிமை அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும். ஈசனை நேராக கொண்டு வந்து நிப்பாட்டார் நம்மளுடைய தவமணி. ஆமாம், ஏன்னா இப்போ நான் கேட்ட அவரை, என்ன வெறும் ட்ரெயிலர் மட்டும் போட்டிங்க, பாட்டு என்னாச்சுன்னு. இல்லை நான் படம் போகிறேன். சரி இந்த ட்ரெய்லர் எதாவது போட்டலாமே, நான் என்ன ராஜன் பேசிட்டே இருந்தோம். சாங் இல்லாமல் நான் என்னப்பா நாங்கள் பேசுகிறது அப்படின்னு. ஆனால் திருச்செந்தூரை வந்து ஃபுல்லாக லைவில் போய் எடுத்து வந்திருக்காராம். இது இன்றைக்கி காலகட்டத்தில் திருச்செந்தூரை போய் அவ்வளோ அழகாக எடுத்து வந்திருக்காருன்னா அவரை உண்மையிலேயே பாராட்டணும் தவமணி அவர்களை. ஏன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சாமி ஒரு பக்கம் திட்டிருக்காங்க, அதில் ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஆனால் அப்போ இவட முருகன் கோயிலில் போய் தெளிவாக போய் படம் எடுத்து வந்திருக்காரு. ஆனால் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும். சினிமாக்காரவங்க தான் இன்றைக்கி ஒரு நம்ம சாம்ரான் சார் சொன்னார் சிறு படங்களை சப்போர்ட் பண்ணுங்கன்னு. நம்ம படம் ஓடாததுக்கு காரணமே சினிமாக்காரவங்க தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன், தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா நான் 89 வந்தப்போ நான் படம் பார்க்கப்போ ஏன்னா அன்றைக்கி சாப்பாட்டு வழி கிடையாது, தண்ணி தான் குடிச்சு நல்லா வாழ்ந்துருக்கேன். காலையில் தண்ணி தான் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு. அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது டயட்ரேஷன் எல்லாம் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான். அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், படம் ஃப்ளாப், ஒன்றுமே இல்லைம்மா. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அப்போ அறிவு கம்மி தானே. சரி நாங்களே எல்லாம் படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன். அவன் ஜெயிக்கணும், அவன் முன்னுக்கு வரணும், அவன் லைஃப்பை கொண்டு வரணும், அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்த வடப்பள்ளியும் சரி, இந்த பிரசாத் எதுக்கும் சரி, கோடம் பார்க்க முடியாது, இன்னைக்கு நிற்கிறானுங்க. ஏன்னா நான் என் சங்கத்தில் நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் மீடியா தான் பார்க்குற போகிறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எனக்கு டெய்லி நான் சங்கத்துக்கு வரது வந்து உண்மை சொல்லணும். இன்றைக்கி சிறுபடுறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வரதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டோட சொன்னேன், எதுவாக இருந்தாலும் தெளிவாக அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்யணும். என்ன காரணம்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, அந்த இவன் நடித்தான் நம்ம தனுஷ், அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டான். வந்து பிளாப்பு ஒன்றுமே இல்லை, படம் பார்த்து என்கிட்ட பார்க்கலன்றான். யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வருவான். யாரா சொன்னாங்கண்ணே, டேய் சரி டிஎன்ஏ எப்படா இருக்கு, அது ஒன்றும் இல்லைண்ணே, படம் பார்த்தியா பார்க்கலண்ணே. அப்போ நீ எப்படி நம்ம திட்டமா திட்ட மாட்டோமா சொல்கிறானே இப்போ வரைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரா ஹிட்டுன்ற இங்கேயும் பரவாயில்லன்றான். என் பையன் பார்த்து சொல்கிறான், கூப்பிட்டு அப்பா அருமையாக இருக்குது, வாங்க ஃபேமிலியோட போகலான்றான். இதுக்கு என்ன சொல்லிங்க? அது 100 கோடி 200 கோடி, இவர் எடுத்து 1 கோடி 50 கோடி. ஏன் என்ன சொல்கிறேன்னா, முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாக்காரங்களுக்கு படத்தை பாருங்க. படத்தை பார்க்கலையா கண்டென்ட்டே போடாதீங்க, எவன்ட்டையும் பேசாதீங்க. அப்போதான் நீ உண்மையான ஆம்பளை, உண்மையாலே சினிமாவுக்காக வந்த சாய்க்கு வந்த மனுஷன் நான் சொல்லுவேன். எல்லா பேரும் சொல்கிறான் படம் பார்க்கல சொல்லிட்டு போ, நல்லா அவன் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு மக்கள் தாங்க படம் பார்க்குறாங்க, சினிமாக்காரங்க தேட்டருக்கே போகிறது இல்லை. ஏன்னா நமக்கு தான் வயிற்றுக்கே சோத்துக்கு வழி, நம்ம தான் சினிமா பார்க்க முடியும், 2 ரூபா கொடுத்து எத்தனை வாங்கி பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன் ஓப்பனாக, அந்த தவமணி தெளிவாக சொல்கிறேன், யாருமே ஏமாற்றி வாழ்ந்து சரித்திரம் அப்பப்போ சொல்லுவேன். சினிமா நம்பி வந்து யாருமே தோற்றதே கிடையாது. நான் நீ உங்கள் நின்று இப்படி பேசுறேன்னா காரணம் எவ்வளோ கஷ்டத்தை நான் பட்டு வந்திருக்கேன். நான் வந்து சாதாரணம் வரல, அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடிச்சு ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன். நான் நீங்கள் வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசுறீங்க, என்ன ஜெயிக்கணும் நீங்கள் வாங்க. நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல, எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரன் சொல்லாதீங்க. அந்த சினிமா நம்பி வந்து எவருமே சொல்லாதீங்க. நான் இதை மட்டும் சொல்லுவேன், நீங்கள் ஆழ்ந்தவன் சொல்லுவேன். ரஜினி எப்படி இருந்தார், கமல் எப்படி இருந்தார், அந்த ஓடுனா அவன் 100 கோடி எனக்கு ஓடாட்டினா அவன் சமாளிப்பாங்க, அடுத்த ஒரு காட்சி சம்பாதிப்பாங்க. இந்த சினிப்படத்தை யார் காப்பாற்றுறது, இவர் யார் வாழ வைக்கிறது? இப்போ அந்த படம் அவன் பையன் பாருங்க, அறிஞர் சூப்பர் ஹீரோவாக இருக்காரு. நான் கேட்டேன், நீ நேர்ல ஹீரோவாக இருக்கப்பா அப்படின்னு. அடுத்த படம் அவர் கண்டிப்பாக சத்தியமாக அவங்க பையனுக்கு ஒரு படத்தை எடுப்பார். அதை எடுக்க உடனே நான் எடுக்க வச்சேன். ஏன்னா இந்த படத்தை விட்டு வேறு படத்தில் பிடிச்சிதான் ஆகணும். அவர் நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும். எதை நினச்சோமோ, நான் வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன். நான் 35 வருஷம் இருந்து என்னோட சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன். அத்தனையும் கடைசி வந்து நிற்கிறேன்னா, அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு. நீ எல்லாருமே ஹீரோ தான், நீ எல்லாருமே டேரக்டர் தான், நீ எல்லாருமே கேமராமேன் தான், எல்லாருமே மியூசிக் டேரக்டர் தான். உங்கள் மனசை எல்லாரும் உட்காந்து அத்தனை பேர் ஒரு எண்ணெயில் மட்டும் நீங்கள் சொல்லுங்க, நான் அந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன். உங்களுக்கு அத்தனை மீடியா உட்காந்து ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. நீங்கள் சாதிக்கு வந்தீங்களா இல்லையா? நீங்கள் சாதிக்கு வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு ஒரு உட்காந்துருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே பேசுவாங்க, இன்னைக்கு எல்லாருமே மீடியா எல்லாருமே பேசுறாங்க. ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ரஜினி கமல் ஏன் பார்த்து கூட சொன்னார், நான் ஒரு சட்டத்துக்கு தைக்க முடியாமலாம் வந்தேன். எல்லாமே இன்னைக்கு எல்லாம் ஏன்னா நீ மீடியா நிறைய தெரிஞ்சிச்சு, ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுல அத்தனை கக்குறாங்க. ஒரு 2 தாவாணி கிழமை ஒரு படம், பாக்யராஜ் சார் நடிச்ச படம். நீங்கள் தயவு செய்து சினிமாவில் மீண்டும் சாதிக்கணும்னா தாவாணி கிழமை ஒரு படத்தை பாருங்க, சிவாஜி சார் நடிச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுதான், என்ன பிச்சை ஒன்று தான் எடுக்கல சினிமாவில் வந்து இப்போ எல்லாரையும் பார்த்தாச்சு. அதனால் நீங்கள் நேர்மையாக இருந்து சினிமா நினச்சி வந்தீங்கன்னா வரலாம். இன்றைக்கி தவமணி வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது,
அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அருளை பெற்று இன்னைக்கு ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோவாஜி எடுத்துருக்காங்கன்னா இதுதாங்க தன்னம்பிக்கை, இதுதாங்க அவர் சினிமா. அவர் ஜெயிக்கிறத தவிர அப்புறங்க வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சுட்டாரு, ஆடியோ வச்சு இன்னைக்கு என்ன கூப்பிட்டுக்காரு, ராஜனை கூப்பிட்டுக்காரு, இருக்கிற சபை எல்லாரும் கூப்பிட்டு நடத்துறாருல. இதுதான் அவர். ஏன்னா அவரோட மனசுக்கு ஒரு படம் ஜெயிக்கணுன்றார். அதேமாரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த ஆண்டு ஆணையா சொல்லி ஜெயிப்பீங்க. நீங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த படத்தையும் ஓடணும் படமை பார்க்க சொன்னீங்கன்னா சத்தியமாக நீங்கள் முன்னுக்கே வரமாட்டீங்க. அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்க நல்ல இருந்தீங்கன்னா இந்த மகேசன் பையன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அடுத்த படம் வேறு போட போகிறாரு, அதனால் ரொம்ப பிரச்சனை ஆகும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் யாரோ ஒரு ஆள் கூட போய் கதை சொல்லலாம், நான் சப்போர்ட் பண்ண உங்களுக்கு. நல்ல கண்டு இருந்தால் கவர்மெண்ட் படம் அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு. 2 நேரத்துக்குள்ளே காலையில் ஃபோன் பண்ணாங்க, அடுத்த படம் பெருசாக பண்ண பையன் வச்சுருந்தேன். அது சொன்னீங்கன்னா கதை நல்லது நானே சொல்லி அவரை டேரக்டர் வேணான்றேன். நான் ஓப்பனாக நீங்கள் டேரக்ஷன் பண்ணாதீங்க, படம் நடிங்க அப்படின்றேன். ஏன்னா ஒரே ஆள் 3 பண்ண முடியாதுங்க. நானே டேரக்டரு, நானே புலிசரு, நானே ஹீரோனா அவரால் முடியாது. படம் கண்டனை எப்படி பண்ண முடியுங்க? அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் சரி, நம்ம முதல் சாமி படத்தை சொல்லி எடுத்திருக்காரு. அவர் நம்ம எல்லாரும் பாராட்டுவோம். எல்லா ஒரு சாமி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் போய் கொண்டு சேருங்க. ஏன்னா சினிமாவே அனுபவமே இல்லாமல் சினிமா வந்து எடுத்திருக்காரு. இதுக்கே நம்ம கை தட்டணும், இவரையே நம்ம பாராட்டணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன். என்னென்ன திட்டுவேன், ஏமாந்து சொல்லுங்க. ஆனால் ஏமாறுறது நம்மகிட்ட பேசிட்டாரு. தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி நன்றி, வணக்கம். நீங்கள் தான் அதை ஓட்டி ஒரு ஜெயிக்க வைக்கணும். ஒரு புது முயற்சி உங்களுக்காக பண்ணியிருக்காங்க. இங்கே சிறப்பு இருந்தாலும் ராஜன் சார் ரொம்ப வருஷம் பழக்கம், அவருடைய ஆசையும் வேணும். அன்பு சாருடைய நிறைய படங்கள்ல இது பண்ணியிருக்கேன், அவருடைய ஆசையும் வேணும். இந்த படத்தோட இயக்குனர் தவமணி, நடிகர், ப்ரொடியூசர், ஆல்ரவுண்டர். தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயும் போய் சூப்பராக படத்தை எடுத்திருக்காரு. வித்தியாசமான படம். எல்லாரும் இது வந்து பக்தி படமான்னு கேட்டாங்க. பக்தி படம் தான், ஆனால் புராண படம் இல்லைங்க. இது வந்து இப்போ இருக்கிற நடைமுறையில் சமூக படம் தான் அப்படின்னு சொன்னோம் நிறைய பேர்கிட்ட. இதில் மியூசிக் டைரக்டர் கலக்கியிருக்காரு. உண்மையிலே அந்த பாட்டை போடலேன்னு கூட நான் சார்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அருமையான பாடல்கள். ரைட்டரும் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. யதார்த்தமாக படம் ஃபுல்லாக தவமணி சார் நடிச்சிருக்காரு. நான் அங்கங்கே அவருடைய நண்பராக நடிச்சிருக்கேன். தேங்காய் பொறுக்கிறதுல ஆரம்பித்து வட்டிக்கு கடன் கொடுத்து பின்னாடி அதே கடன் அவருக்கே கொடுத்து அவரை கடனாளி ஆக்கி இப்படி வரும். எனக்கும் அவருக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு சண்டை வரும். அதில் அவர் ஜெயிச்சிருவார். அதான் நல்லவங்க ஜெயிப்பாங்க, கெட்டவங்க என்றைக்குமே தோத்துருவாங்கங்கிற மாதிரி ஒரு கதை அது. எனக்கு 2 பசங்க. நான் எவ்வளவு வட்டிக்கு அநியாய வட்டிக்கு கொடுத்து காசு வாங்கினாலும் அதை எப்படி கரைக்கணும்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து செய்வானுங்க. படம் ஃபுல்லாக அங்கங்கே காமெடியாக ரொம்ப சிறப்பாக எடுத்து வச்சிருக்காரு. கோவா இருந்து ஃபுல்லாக சிதம்பரம் சார் அவருக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி விடாமல் வேலை வாங்கிட்டார். உட்கார விடலை. ஒரு நாளைக்கு 5 சீன் காமெடி சீன் அவரோட எடுத்தார். அவ்வளோ பரபரப்பான இது. ஃபோட்டோகிராஃபரை ரொம்ப பாராட்டணும். கேமராமேன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காரு. எல்லா ஊர்லேயும் போய் எளிமையாக இந்த கிராமத்து அழகை ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. நடித்த அனைவருக்கும், எடிட்டருக்கும், இந்த படத்தோட பாட்டு எழுதினவருக்கும், பாடினவங்களுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும் நான் ரொம்ப பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். பாட்டை போட்டு காமிச்சாங்க, இங்கே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ அற்புதமான பாட்டு. படம் சூப்பரான படம். பாருங்கள், உங்கள் சப்போர்ட் வேணும். இந்த மாதிரி சின்ன படங்களையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அது உங்களுடைய கையில் தான் இருக்காது. எல்லாரும் வாழ்த்தணும். வணக்கம். பெரியவங்களாம் பேசியிருக்காங்க. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் என்னோட நேம் ஆஷிபா, நேட்டிவ் கன்னியாகுமரி. ஸோ இப்போ சென்னையில் தான் இருக்கேன். டைரக்டர் சிதம்பரம் சார் ஆக்சுவலி வந்து ஆடிஷன் கூப்பிட்டுருந்தாரு. அங்கே போகும்போது அம்மா நீ அம்மா கேரக்டரில் நடிக்கணும் ஓகேவா அப்படின்னு கேட்டார். ஓகே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம் அப்படின்னேன். ஓ சாமி படம் உனக்கு ஓகேவான்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி அப்புறம் திருச்செந்தூர் அந்த சைட்லலாம் ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்கன்னு நம்புகிறேன். மீன்ஸ் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் நடித்து முடிச்சதுக்கப்புறமா சொல்லுங்கள். மீன்ஸ் இங்கே ப்ரிவியூ ஷோ போட்டதுக்கப்புறமா சொல்லுங்கள். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த டைரக்டர் தவமணி சார், அவர் தான் ப்ரொடியூசர். அவரோட ஒய்ஃப் கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கேன். எனக்கு படத்தில் வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
அப்புறம் என் கூட நடித்த சக ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.